Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 12th சாப்டரில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி 2 தியரம் இருக்குது. ஒன்று வந்து 12.1 அண்ட் 12.2. இதில் ஃபஸ்ட்டு தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.1 வந்து in an algebraic structure the identity element if exists must be unique. நம்ம ஒவ்வொரு செட்லையும் அது பைனரியாக இருந்ததுன்னா கட்டாயமாக அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த செட்டில் வந்து ஒரு வேளை ஐடென்டிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து யூனிக் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் தான். எப்படி த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் அதில் ஐடென்டிட்டியாக இருக்கும் இந்த செட்டில். இப்போ ப்ரூஃப் பார்த்துடலாம். லெட் A star be an algebraic structure, assume that there exists an identity element in S. அதாவது இயற்கணித அமைப்பு அப்படின்னு பேர். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னால் இயற்கணித அமைப்பு தமிழ் மீடியத்துக்கு. அசியூம் தட் தேர் எக்ஸிஸ்ட் அன் ஐடென்டி எலிமெண்ட் இன் எஸ், லெட் இட் பி இ. நம்ம அதை என்னென்னு வைக்கிறோம்னா இ அப்படின்னு வைக்கிறோம். இதில் ஒரே ஒரு இ மட்டும்தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். வி ஹாவ் டு ப்ரூவ் தட் இ ஆஸ் அன் யூனிக் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எஸ். Let us take E1 and E2 as the two identity elements in S. எப்பவுமே வந்து நம்ம மேத்மெட்டிக்ஸில் என்ன பார்ப்போம்னா, ஒன்றை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா, இப்போ சரி இது உண்மை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு செட்டில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம E1 அண்ட் E2 அப்படின்ற 2 ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வி அசியூம் தட் E1 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட் அண்ட் E2 இஸ் அன் ஆர்பிட்ரரி எலிமெண்ட் ஆஃப் எஸ். அதாவது ஒரு எலிமெண்ட் ஃபஸ்ட்டு நான் E1 வந்து ஐடென்டிட்டியாக எடுக்கிறேன், E2 வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட்டு எஸ்ஸில் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணோம்னா E1 ஸ்டார் E2 ஈக்குவல் டு E2 ஸ்டார் E1 விச் இஸ் ஈக்குவல் டு E2. ஏன்னா நான் வந்து E2 அப்படின்றது வேறு ஏதோ ஒரு எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறேன், E1 மட்டும்தான் ஐடென்டிட்டின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா E2 வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக வச்சுக்கிறோம், E1 வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து எஸ்ஸில் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது E1 ஸ்டார் E2 ஈக்குவல் டு E2 ஸ்டார் E1 ஈக்குவல் டு E1. ஏன்னா E1 தான் இங்கே நம்ம வேறு ஏதோ ஒரு எலிமெண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போ ஃப்ரம் 1 and 2 நமக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்க, லெஃப்ட் சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ரைட் சைடும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். இந்த ஃப்ரம் 1 and 2 we get E1 ஈக்குவல் டு E2. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், E1 E2 வந்து 2 ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணோம். ஆனால் அது ரெண்டுமே நமக்கு என்னவா வந்துச்சுன்னா ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு. இது எதை குறிக்குதுன்னா, ஒரு செட்டில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். Hence the identity element is unique. Second theorem வந்து பார்த்தீங்கன்னா 12.2 uniqueness of inverse. In an algebraic structure the inverse of an element if exists must be unique. Proof என்ன பார்க்க போகிறோன்னா, அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு என்ன எடுத்தோமோ அதே தான் எடுத்துக்கிறோம். லெட் எஸ் ஸ்டார் பி அண்ட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஏ இன் எஸ். நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் A1 A2 be the two inverse elements for A in S. ஏக்கு எத்தனை இன்வர்ஸ் இருக்குதுன்னு எடுக்கிறோம், 2 இன்வர்ஸு, ஒன்று வந்து A1 இன்னொன்று வந்து A2. We have to prove that inverse element in S is unique. If A1 is inverse of A, then நமக்கு என்ன தெரியும்னா ஒரு இன்வர்ஸ் எலிமெண்ட்டும் அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி கிடைக்கணும். இப்போ A1 வந்து இன்வர்ஸ், ஏவோட இன்வர்ஸ்னால் A1 ஸ்டார் A ஈக்குவல் டு A ஸ்டார் A1 விச் இஸ் ஈக்குவல் டு இ. இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது A2 வந்து இன்வர்ஸ் ஆஃப் A அப்படின்னு எடுத்துட்டோம்னா A2 ஸ்டார் A ஈக்குவல் டு A ஸ்டார் A2 ஈக்குவல் டு இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா A1 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். A1 எப்படி எழுதிக்கலாம்னா A1 ஸ்டார் இ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ A1 ஸ்டார் இ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, A1 ஸ்டார் இ அப்படின்றது இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்கு பதிலாக இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே வந்து A1 இருக்குது, இங்கே இ இருக்குது, நமக்கு A வரா மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம்.
இப்போது ஈக்கு பதிலாக நம்ம செகண்ட்லேருந்து எதை எடுத்துக்கிறோன்னா, இது எடுத்தோம்னா A1 ஸ்டார் A2ன்னு வந்துடும். அது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் இதை எடுக்கிறோம், A ஸ்டார் A2. அப்படி எடுக்கும்போது A ஸ்டார் A2 எடுத்துருக்கோம். இப்போ ஈக்கு பதிலாக அடுத்தது நம்ம இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கிறோம். A1 ஸ்டார் A ஸ்டார் A2. A1 ஸ்டார் A நமக்கு வந்து என்னது E. அதனால் இங்கே E சப்ஸ்டியூட் பண்ணிடும். E ஸ்டார் A2ன்னு வருது. ஒரு எலிமெண்ட்டையும் ஐடென்டி எலிமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதே எலிமெண்ட் தான் கிடைக்கும். அதனால் E ஸ்டார் A2 is equal to A2 அப்படின்னு கிடைச்சது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது A1ல், நமக்கு ரிசீவ் ஆகிருக்கிறது வந்து A2ல், which implies that A1 equal to A2. இங்கேயும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, ரெண்டு எலிமெண்ட் வந்து இன்வர்ஸ் எலிமெண்ட் எடுத்தோம், ஆனால் அது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சு. Hence we proved inverse of A in S is unique. Thank you.